கைஸ் ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவுக்கு வந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு யூடியூப்லேருந்தே அந்த வீடியோ வந்து மேட் ஃபார் கிட்ஸுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ யாருமே கமெண்ட்ஸ் பண்ணாத அளவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ என்னங்கிறத பாருங்கள். இப்படியெல்லாம் சக் பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஹன்விகாக்கு கோல்டு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஹன்விகா மூஞ்சே பாருங்க மாறிடுச்சு. ரொம்ப டல் ஆகிட்டான். மூக்குலலாம் பார்த்தீங்கன்னா வந்து புண்ணே ஆயிடுச்சு. அந்த சளியை தொடச்சி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சளி பிடிச்சிருச்சு. ஈவினிங் டைம் தெரியாமல் பாப்பாவுக்கு தலைக்கு ஊற்றி குளிப்பாட்டிட்டோம். அதுதான் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகி நெஞ்சு சளி பிடிச்சி ரொம்ப ஹன்விகாவே டல் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி கோல்டு இருக்கப்ப நம்மளால எடுக்க முடியாது, குழந்தைங்களால சிந்தவும் முடியாது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து பேபி நாசல்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு வந்து ஃபில்டர் கொடுத்துருவாங்க. தென் வந்து நம்ம சக் பண்ணுறதுக்கு ஒரு டியூப் மாதிரி சிலிக்கான கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா சக் பண்ணோம்னா சளி எல்லாமே வந்துட்டு குழந்தைங்களால சளி சிந்த முடியாது. நம்ம தான் ஹெல்ப் பண்ணி எடுக்கணும். இங்கே பாருங்க எவ்வளோ சளி வெளியே வருதுன்னு. இந்த மாதிரி சக் பண்ணுறதுனால நம்மளுக்கு சளி வந்து டியூப் வழியாக வாய்க்கு வந்துடும் பயப்படாதீங்க. ஏன்னா அந்த ஃபில்டர் இருக்குது, அதுலேயே வந்து உங்களுக்கு எல்லா சளியுமே வந்து பிளாக் ஆயிரும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும்னா நான் லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறேன். இல்லை ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் தான் அது. இந்த ப்ராடக்ட்டை வச்சு எப்படி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்மளே வீட்டில் இருந்து அந்த மூக்கில் இருக்கிற சளி அந்த கோல்டுனா வந்து ரிலீஃப் பண்ண முடியும். மூக்கில் அந்த மூக்கு அடைக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம எப்படி வந்து ஃப்ரீயாக நம்ம இதை வச்சு வீட்டிலே யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ப்ராடக்ட்டை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை. இதை வந்து யூடியூப்லேயே வந்து 1 மில்லியனுக்கு மேலே வியூஸ் போயிருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் 4 மில்லியன் தாண்டி போயிருச்சு. நிறைய பார்த்தீங்கன்னா வந்து ரீச்சும் ஆயிருக்கு. ப்ராடக்ட்ஸும் நிறைய பேர் லிங்க் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் எதுக்கு நாங்கன்னா வந்து அந்த காலத்தில் வாயை வச்சே உறிஞ்சு நாங்கள் சளினா எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் லவ் லேப்பில் தான் வாங்கியிருந்தோம். இது நிறைய பிராண்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ப்ராடக்ட் லிங்க் நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே ஷோ ஆகும். நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி வேணுமா பை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் அண்ட் சிலிக்கானில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த எண்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கும். ஏன்னா நோஸில் வைக்கிறப்ப குத்தாமல் இருக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா சக் பண்ணுறப்ப சளி உள்ளே போயிடக்கூடாது, நம்மளுக்கு வாய்க்கு வந்துடக்கூடாது. அதே மாதிரியே நம்ம சக் பண்ணுறப்ப ரொம்ப ஃபோர்ஸாக மூக்கிலேருந்து இழுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணி அப்போக்கப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி நம்ம வந்து ரீயூசபிள் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். இதுக்கு வந்து கமெண்ட்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இன்ஸ்டாகிராமும் யூடியூப் ரெண்டுத்துலையுமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் அமைச்சிருக்கீங்க. அது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸே வந்து யூடியூப் சைட்லேருந்து அதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. யாருமே கமெண்ட்ஸே பண்ணாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது, அது வந்து ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சு தான் நம்ம போகிறோம். ஆனால் அதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அனுப்புறதுக்குனே ஒரு சில குரூப் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறேனே தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். அந்த காலத்தில் தாய்மார்கள் வாயிலே உறிஞ்சி எடுத்துடுறாங்க. இந்த ஒரு கமெண்ட்ஸ் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒத்துக்கிறேன். என் ஒய்ஃபும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து வாயில் தான் வந்து சக் பண்ணி எடுத்தாங்க. 2-3 தடவை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வர மாதிரி இருக்கும் தான். சரி ஓகே இதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வேறு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த காலத்துலலாம் இழுத்தாங்க ஓகே, ஏன்னா அப்போ எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கவங்க அப்படி கிடையாது. எல்லாம் பீஸா பர்கர் சாப்பிட்டா அப்படி எப்படி இருக்கும், யாருக்குமே வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஸோ இது சிம்பிள் லாஜிக் தான். ஒருத்தங்கள்ட்ட இருக்கிறத வந்து நம்ம அந்த சளி வந்து நம்ம சக் பண்ணி எடுக்கிறோம், நம்ம வாயில் பட்டுச்சா இன்ஃபெக்ஷன் ஆக தான் செய்யும். ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறீங்க இது வந்து நம்மளோட குழந்தை தானே, நம்ம எடுக்கிறோம் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டாக தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நம்மளுக்கு ஒத்துக்கல. ஸோ ஒத்துக்காதவங்க வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாயில் சக் பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. முடியாதவங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பதில் வந்து இன்ஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த சிரிஞ்சியை வச்சு மூக்கில் வச்சு இழுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்திங்கன்னா சளி வந்துடும் அப்படின்றாங்க. ஓகே தான், பட் ஆனால் அது வந்து அது ப்ராப்பரான ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இதுனா வந்து உங்களுக்கு அதுக்கீனே பண்ண ஒரு ப்ராடக்ட்டு. அது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். நீங்கள் மூக்கில் வச்சிங்க அப்படியே கண்டிப்பாக மூக்கில் குத்திட்டு குழந்தைங்க ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க கைஸ். இன்னொருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளீஸ் டோன்ட் யூஸ் தீஸ் ப்ராடக்ட்ஸ் வித்தவுட் கன்சல்டிங் தி டாக்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. அவங்க வந்து சிரப்பு இல்லாட்டி டேப்லெட்டு இல்லை வேறு ஏதாச்சும் வந்து கொடுப்பாங்க. ஆனால் வந்து நாங்களும் அப்படி தான் போய் பார்த்தோம். ஆனால் அவங்க கொடுத்தது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து மூக்கில் உங்களுக்கு ரன்னிங் ரோஸ் வந்துகிட்டே இருக்கப்போ நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு மேலே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் ஒன்றும் ஒரு வழி இல்லை. ஸோ இதனால் நீங்கள் போய் டாக்டர்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து அவங்க ஒரு சில நேரம் வேணாம் தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் இப்போ டாக்டரை தான் போகிற மாதிரி ஆயிடும். ஸோ இதனால் நீங்களே மேனுவலாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இன்னொரு கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் என் மகளுக்கு வாயை வச்சு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அதுக்கு நிறையா ரிப்ளை பார்த்தீங்கன்னா வந்து மீ டூ அப்படின்னு அமைச்சிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நல்லா இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாயை வச்சு செக் பண்ணி எடுத்துடலாம். பட் ஆனால் அது இல்லாதவங்க இந்த மாதிரி தவிர்த்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம்.
ரொம்ப ரன்னிங் ரோஸ் உங்களுக்கு இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்னா மட்டும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் எடுங்க. நாங்கள் எடுத்தப்போ எங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் வந்துச்சு. எல்லா கோல்டு சளியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது அடிக்கடி எடுத்துக்கிட்டே இப்போ வந்துடும் இதில். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரன்னிங் ரோஸு ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா முழுங்கிடுவாங்க. ஸோ அதுவே இன்ஃபெக்ஷன் ஆகி திருப்பி உங்களுக்கு கோல்டு சரியாகாமல் ரொம்ப அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹன்விகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆச்சு, இன்னும் கோல்டு சரியாகவே இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ப்ராடக்டெல்லாம் நீங்கள் வந்து சேல் பண்ணுறதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இது எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. நாங்கள் மேனுவலாக நாங்களே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போலாம் எந்த வீடியோ போட்டாலுமே வந்து ப்ரொமோஷனான்னு கேட்குறீங்க, இல்லாட்டி வந்து காசு வாங்கிட்டு பண்ணோமா அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இது வந்து நாங்களே வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு தெரியவும் தான் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் நான் டேரெக்டாக கொடுத்துருக்கேன். நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது, ஸோ இது மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். ஆனால் அதில் வந்து நிறைய பேர் வந்து யூஸும் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில மெசேஜும் வருது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல வீடியோஸ் போட்டு அதுக்கு நல்ல கமெண்ட்ஸ் வருதோ அதே மாதிரியே வந்து ஒரு சில பேர் வந்து இது மாதிரி தான் பேட் கமெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க. பேட் கமெண்ட்ஸ் மீன்ஸ் இது மாதிரி இது வேணாம், இது இல்லாமல் செக் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்களே வந்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி வந்து மெடிக்கல் டெர்ம்ஸான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் சொல்லாதீங்க, இல்லைனா இப்படிலாம் நீங்கள் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லாதீங்க, டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பண்ணணும்னு சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குனா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகணுன்னு தேவையில்லை. இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. இப்போ எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம வந்து ஒரு கறிக்குழம்பு வைக்கணும்னாலே நீங்கள் வந்து முதல்ல யூடியூப்பை தான் போய் பார்க்குறீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு நல்ல விஷயத்தையும் ஷேர் பண்ணலாமா, அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இப்பயும் நான் சொல்கிறேன், இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் நிறைய பேர் வந்து ஹன்விகாக்கு இப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. இப்போ வந்து ஹன்விகாக்கு வந்து ஒரு 90% வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கோல்டு அப்படியே தான் இருக்குது. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கை மருந்து மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதாவது என்னன்னா, எண்ணெயை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சுட வச்சுட்டு அதில் வந்து பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து போட்டுட்டு நாங்கள் அப்ளை பண்ணுவோம். அதுவுமே ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அப்படி கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ரன்னிங் டோஸாக தான் வரும். ஸோ அப்போ நம்ம எடுத்து தான் ஆகணும். அப்போ இது மாதிரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் இது மாதிரி வந்து ஒரு சில வீட்லேருந்து நம்ம என்னென்ன வந்து இதுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருந்தீங்க. அதுவுமே நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். அண்ட் இன்னொருத்தவங்க கமெண்ட்ஸ் அமைச்சிருக்காங்க, என்ன அப்படின்னா, குழந்தைக்கு தலைக்கு நீர் ஊற்றினால் சாம்பிராணி புகை பிடிக்க வேண்டும். ஆக்சுவலாக வந்து சாம்பிராணி காமிக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து கெமிக்கல் அது. ஆனால் இவங்க இன்னொரு விஷயம் அதை ஆட் பண்ணியிருக்காங்க, என்ன அப்படின்னா, அதில் வந்து பூண்டு தோல், ஓமம் இதெல்லாம் போட்டு புகைப்பிடித்தால் சளி பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நம்ம வந்து சாம்பிராணி காமிக்கக்கூடாது, ஏன்னா அதுலேயுமே என்னென்ன கெமிக்கல்லாம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. நீங்களே வந்து ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒன்று வந்து சாம்பிராணி மாதிரி நீங்களே செய்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து காமிக்கலாம். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாம்பிராணி, பெர்ஃப்யூமு, ஊதுபத்தி இதிலே வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ இது மாதிரிலாம் கொடுக்க வேணாம். இவங்க சொல்கிற மாதிரி வேணால் இந்த பூண்டு தோல், ஓமம் இதெல்லாம் போட்டு வேணால் நீங்கள் காமிச்சிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓம இலை வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க சளிக்கு, அதை கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. கைஸ், இன்னொருத்தர் கமெண்ட்ஸ் அமைச்சிருக்காரு, என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, என் மனைவி என் மகளுக்கு 2 வயது வரை உள்நாக்கில் விரல் வைத்து ஒரு மூக்கில் வாய் வைத்து உறிஞ்சி விடுவார்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. எனக்கு இது புரியல. ஸோ குழந்தையோட வாயில் உள்நாக்கில் கை வச்சுட்டு குழந்தையோட மூக்குலேயும் வாயை வச்சு உறிஞ்சி எடுக்க தான் போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இப்படின்னா பண்ணலான்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சிம்பிளாக ஒன்று சொன்னால் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் இது எடுக்கலாம், இது மாதிரி பண்ணலாம்னு எனக்கு தெரியல. ஸோ நார்மலாக நம்மளுக்கு வாய்க்குள்ளே கையை விட்டாலும் நம்மளுக்கு ஒமட்ட ஆரம்பிச்சிடும். இப்போது கையை வந்து வாய்க்குள்ளே வச்சு இது மாதிரி பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு தெரியல. ஓகே, நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாய் வச்சு உறிஞ்சி எடுத்துட்டோம், நீங்களே அப்படியே எடுங்க, அப்புறம் லிங்க் கொடுங்க, ஹன்விகாக்கு இப்போ எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நிறையா கமெண்ட்ஸ் இருக்குது. வேறு யாரும் தப்பான கமெண்ட்ஸ் அனுப்பல. ஆனால் வந்து இது மாதிரி நாங்கள் வாயை வச்சு எடுத்துட்டோம், நீங்களே அப்ளை பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ராடக்ட்னா வேணாம், நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லி நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க கமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. அதே மாதிரியே நாங்கள் வந்து ஒரு ரியல் டைமில் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தது தான் உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஏன்னா இது மாதிரி வேறு யாராச்சும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோடே பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் வந்து ஷோ ஆகும், நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். அண்ட் ரீசெண்டாக நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணேன், குழந்தைங்க தலையில் வந்து உச்சிக்குழி வந்து மூடவே இல்லை, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸு, இவங்கன்னா எங்கேருந்து வராங்கன்னே தெரியல. அந்த கமெண்ட்ஸு அண்ட் அந்த வீடியோ பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.